பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப தங்கமயில், தங்கமயிலோட அப்பா, அம்மா இவங்க 3 பேத்தையும் வெளியில தள்ளிவுட்டு, அவங்க எல்லாருமே உள்ளார போயிடுறாங்க இல்லையா? இப்ப ஊரே ஒண்ணு கூடிடுது. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கலாம் வந்து, "என்னாச்சு தங்கமயிலு?" அப்படின்னு விசாரிக்க, தங்கமயிலோட அம்மா, "சும்மா இருக்குமா, எங்கள இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. டெய்லியுமே என் பொண்ணு நரக வேதனைய தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என் பொண்ண கொடுமைப்படுத்துறாங்க." அப்படி இப்படின்னு சொல்லி, பயங்கரமா இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இத எல்லாத்தையுமே உள்ளார இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குழலி வந்து வெளியில வந்து பேசலாம் அப்படின்னு வர்றப்ப, நம்ம பாண்டியன் அமுக்கிடுறாப்புல. இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, நம்ம சக்திவேலும், முத்துவேலும் அங்க வந்துடுறாப்புல. இப்படி ஒரு பிரச்சனை கிடைக்கும்போது, அதுல எப்படியாச்சும் உள்ளார புகுந்து குட்டைய குழப்பி விடலாம். இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தி விடலாம் அப்படிங்கிற மாதிரி, இந்த சக்திவேல் வந்து, "நீங்க ஏம்மா இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட் குடுங்க. கொடுமைப்படுத்துனாங்க." அப்படி இப்படின்னு வந்து இல்லாதையும் பொல்லாதையும் ஐடியா குடுத்து, "எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்கு. நீ போய் கம்ப்ளைண்ட் மட்டும் குடு. மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே பாண்டியன் காதுலயும் கேட்குது இல்லையா? நேரா அதுவரைக்கும் பொறுமையா இருந்தவரு, வெளியில வந்து பயங்கரமா சண்டை போட்டு 2 பேத்துக்கும் வாக்குவாதமாயி, நம்ம தலைவர் பாண்டியன் சக்திவேல காலால எட்டி நெஞ்சில உட, அவரு குப்புற அடிச்சு விழுவ, அப்படியே சண்டை பெருசாயி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில வந்து தடுத்து எல்லாத்தையும் நிப்பாட்டி, அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்கலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "ஏன் இப்படி பொண்ண நீங்க வெளியில தொரத்துனீங்க?" அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த பொண்ணு என்னென்னலாம் சொல்லி ஏமாத்தியிருக்கு இந்த ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் சொல்ல, அப்பதான் ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன, "நீங்க கெளம்புங்க" அப்படின்னு சொன்னா, "நான் இங்கலாம் கெளம்ப மாட்டோம். என் பொண்ணு இங்க தான் விட்டுட்டு போவேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "நீங்க மட்டும் ஏத்துக்கலன்னா, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற" அப்படின்னு இந்த பாக்கியம் மிரட்ட ஆரம்பிக்குது. "உங்களால முடிஞ்சத பாத்துக்கங்க" அப்படின்னு நம்ம பாண்டியனும் சொல்லிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.